ஒரு சிறு ஐக்கூ கவிதை. போன வாரம் நட்பினுடைய சிறப்பை பத்தி பேசியிருந்தோம், போன ஞாயிற்றுக்கிழமை. அதனால நட்பு சம்பந்தமாக ஒரு ஐக்கூ கவிதை. தோழியின் பெருமையை சொல்லும் கவிதை. கடவுள் கடவுள் என அழைத்தேன், கடகட என வந்தாள் தோழி. கடவுள் கடவுள் என அழைத்தேன், கடகட என வந்தாள் தோழி. அடுத்து தோழர்களை பற்றிய ஒரு கவிதை. இது கொஞ்சம் தோழன் வாழ்வு செழிக்க வந்த தோழரே, களத்தில் கைப்பிடித்து துணையாய் நின்றாரே, தோழரின் தீவினை அகற்றும் தோழரே, செயலில் தூயவனே என் நண்பரே, கடலை விட பெரிது உன் உள்ளம் தோழரே, உன் மனது உறுதியால் அச்சத்தை நடுங்க வைத்தீரே, தம்மையும் வெற்றி பெற வைத்தீரே, பயணங்கள் தொடர அறிவுறுத்தினரே, பயணங்கள் தொடர அறிவுறுத்தினரே, தம்மையும் உலகம் போற்ற உயர்த்தினரே, பயணங்கள் தொடர்ச்சியாக தம்மையும் உலகம் போற்ற உயர்த்தினரே, உன்னையும் உலகம் போற்றட்டும் தோழரே தோழரே என்று இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். இவன் கா. சோமசுந்தரம். தோழர்களே, முதல் ஐக்கூ கவிதையை சொன்னேன், பிறகு தோழரின் கவிதை சொன்னேன். இதுதான் தோழர்களுடைய சிறப்பு. இப்பொழுது நம்மளுடைய இலக்கிய செய்திக்கு செல்வோம். நாம் தொடர்ந்து இன்னா நாற்பதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த இன்னா நாற்பதில் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இத பத்தி பேசாதவங்களே யாரும் கிடையாதுங்க. அதாவது இந்த கல்லுன்னு ஒரு செயல் இருக்குது பாத்தீங்கன்னா, போதை. கல்லு குடித்து அந்த போதையினால மதிமயங்கி செயலிழந்து நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் இழந்து பல மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் கல்லு மட்டும்தான் நம்மளை பாதிக்குதுன்னு. இல்லை தோழர்களே, கல்லை விட இன்னும் அதை கூட சேர்ந்த சில பழக்கம் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அது என்னன்னு நான் சொல்ல உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாக இதை சொல்கிறேன். இன்னைக்கு அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்டதாக ஒரு பொருள் இருந்தாலும் ஆன்சு நம்ம பயன்படுத்துறோம். ஒரு சிலர், எல்லாருமே இல்ல, ஒரு சிலர் பயன்படுத்துறாங்க. அதுவும் ஒரு போதை தான். வேறு சில பழக்கங்களும் இருக்கிறது. அந்த நம்ம மதியை மயக்கக்கூடிய எல்லா தீவினை போதைகளுமே நன்மை தரப்போவதே இல்லை. அன்னைக்காவது சங்க காலத்துல வெறும் கல்லு மட்டும்தான் இருந்தது, இன்னைக்கு என்னென்னமோ இருக்குது. அதுதான் இங்க இலக்கியம் அப்படி சொல்லுகிறது பாருங்க. கல்லில்லா மூதூருங்கிறாங்க. அதாவதுங்க, மூதூருங்கிறது பாண்டிய நாடை குறிக்குங்க. கல்லே இல்லாத மூதூராமா. அது எப்படி இருக்குங்களாமா, களி கட்கும் நன்கின்னா அப்படிங்கிறார். களினாங்க மகிழ்ச்சின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க. அதாவது மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்ங்களா, களி அப்படின்னா மகிழ்ச்சி, ஒரு நல்ல செயல், ஒரு நல்லதுனால நடக்கக்கூடிய மகிழ்ச்சி, இன்பம், இதெல்லாமே அந்த களிங்கிற அந்த சொல்லுக்குள்ள வரும். அப்படி இருக்குமா அந்த மூதூர் நாடே கல்லே இல்லாம எந்த போதை பழக்கங்களும் இல்லாமல் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அளவுல அந்த மூதூர் நாடு இருக்காமா, களிகட்கும் நன்கின்னாங்கிறாருங்க. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, வள்ளல் களியின்மை பரிசிலருக்கு முன்னின்னாங்கிறாரு. அந்த வள்ளல்கள் சொல்றோம், அந்த வள்ளர்கிட்ட களிப்பு, களி இல்லாம மற்றவர்களும் மகிழ்ச்சியோட பரிசு பெறுவதற்கு முன்னால நிக்கிறாங்களாம். எவ்வளவு ஒரு செயல் பாருங்க. நான் மட்டும் அந்த இது இலக்கியம் தாங்க நமக்கு சொல்ல வருது. அடுத்து வரி சொல்றாரு பாருங்க, வன்மையிலார் வனப்பின்னா வாங்கினாங்கிறார். வன்மையிலார் வனப்பின்னா வாங்கினார் அப்படின்னு. இங்க நீயா நானு அடிச்சுக்க தேவையில்லை, எல்லோருக்கும் பரிசு உண்டு. அந்த அளவுக்கு சிறந்து இருக்கிறது, அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக தீய பழக்கங்களுக்கும் அந்த போதையினால் மயங்கி சிற்றின்பத்தை நாடக்கூடியவர்களும் இல்லாமல் இருந்தால் அனைவருக்கும் வாய்ப்புண்டுங்கிறத அது சொல்லுதுங்க.
பண்ணில் புறவி பறிப்பு அப்படின்னு வருதுங்க. அதாவதுங்க இந்த பண்ணுன்னா அந்த பண்பாடுன்னு பாத்தீங்கன்னா அந்த பண்பாடு அப்படி புறவி பறந்து கிடக்குதாமா. பண்பாடு அப்படி பறந்து விரிந்து நல்ல உள்ளங்களாக இருக்கும் பொழுது அது ஒரு குதிரை போல் இங்கு உவமைப்படுத்தி ஆற்றல் உள்ளவர்களாக அங்கு இருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த போதை பழக்கம் என்று சொல்லக்கூடிய எதற்குமே அவர்கள் அடிமையாகவில்லை அப்படின்னு தான் இது சொல்லுதுங்க. பொதுவாகவே இந்த இன்னா 40ங்கிறது துன்பத்தை சொல்லக்கூடியது. ஆனா இந்த ஆசிரியர் என்ன மனசு வச்சாரோ என்னமோ தெரியல, சென்ற கிழமை நட்பை பத்தி சிறப்பா பாராட்டி எழுதியிருந்தாரு. இந்த முறை உறவுகளும் சரி நட்புகளும் சரி அனைவருமே இன்னைக்கு கைபேசிக்கு கூட அடிமையா இருக்காங்க. பாருங்க, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு உணவகத்துல உணவு சாப்பிட போயிருந்தேங்க. நல்ல படிச்ச நண்பர் தான், காலேஜ் எல்லாம் படிச்சிருக்காரு. என் முன்னாடி ஒரு 3 இருக்கைகள், மொத்தம் ஒரு டேபிள் 4 இருக்கைகள் தானே இருக்கும். உட்காந்தாங்க 3 பேருமே தோழர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளாமல் அந்த கைபேசியில ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே உணவை கொண்டு வர சொல்றது என்ன, சாப்பிடுறது என்ன, என்ன வயிற்றுக்குள்ள போகுதுன்னு தெரியல, என்ன வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. உட்கார்ந்து இருக்கிற தோழர்கிட்ட கூட பேசல. இது கூட இன்றைக்கு நம்ம மாணவர்களை ரொம்பவும் வீழ்த்துது. இது மயக்குதுன்னு சொல்ல மாட்டேன், நான் வீழ்த்துதுன்னு தான் சொல்லுவேன். அந்த வீழ்த்ததிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்காக இது போன்ற இலக்கிய செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு எங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பிறருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.